உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருந்தது. இப்ப இல்லடா. பாட்டி ஏன் அடற? என்ன எடுத்து? பயமா இருக்குடா. எங்க உன்னை எழுந்துடு வேணும், எனக்கு பயமா இருக்கு. இங்க வரவல்ல என்னென்னலாமோ சொல்லிட்டு போற. உடம்பும் மனசும் கடந்து பதறுதுடா. ஐயோ பாட்டி, லிசன், நான் எல்லாமே சொல்லிடுறேன், சரியா? அது சோமுவை பத்தி நான் கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன், தப்புதான். ஆர்த்தியை பத்தியும் விசாரிச்சேன். அவ 2 பேர் மேலேயும் கேஸ் இருக்கணும். அதான் போலீஸ் என்ன கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்டா, அவ்வளவுதான். நிஜமாவாடா சொல்ற? ஆமா பாட்டி, காத்தால இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து மனசை போட்டு குழப்பின்னு இருக்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். பாட்டி, குளிச்சுட்டு வந்து என்ன பசிக்கிறது பாட்டி, டிஃபன் ஏதாவது கூட. ஆர்த்தி, டோன்ட் வரி. இன்னும் ஒரே ஒரு ஓலை தான் கிடைச்சிருச்சுன்னா மருந்து கம்ப்ளீட் ஆயிடும். உனக்கும் சரியாயிடும். குடு குடு குடு. ஆர்த்தி, இங்க பாத்தியா, கடைசி ஒளி கிடைச்சிருச்சு. கவலைப்படாத, மருந்து தயாராயிடும். சரியான நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்க. ஏன் உண்மைன்னு இருக்க? இந்த சின்ன பையனும் செத்து போயிட்டான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ ஆர்த்திய பாத்துக்கோ, நான் வைத்தியர் கிட்ட இந்த ஓலையை கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வாங்கம்மா. இந்தா கண்ணம்மா. என்னம்மா இது? கிங் ஃபிஷர். அப்படின்னா? மீன் கொத்தி. கிளியா போய் மீன் கொத்தியா திரும்பி வந்திருக்கு. மீன் கொத்தி தண்ணியில இறங்கினாலும் அது மேல தண்ணியே ஒட்டாது. நல்லா குளிக்கிறானுங்க, தல தல தலன்னு இருக்கானுங்க. உனக்கு தான் தினமும் தண்ணி ஊத்துறேன். ஏன்டா உன்னால இவங்கள மாதிரி இருக்க முடியல? ஆமா, தண்ணி ஊத்துற உனக்கு குளிருதா? பாடுறாங்க, நல்லா பாரு. வெட்ட வெட்ட கிளைகளையா விடுறானுங்க. நீயே இருக்கிறியா? ஒண்ணு வெட்ட முடியாதா? வெட்டினா செத்து போயிடுவாடா. உடம்பு பூரா ஒரே செலவு கூடு கட்டுங்க. உங்ககிட்ட ஒரு கூட்டு போட்டு அண்டுதா பாத்தியா? நீ பாய வளர்ந்து இருக்க வேண்டியது. யாராவது உங்ககிட்ட அண்டுறாங்களா? அதனாலதான் அவங்க உச்சியே வச்சிருக்காங்க. நீங்களை பத்தியா நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி ஒண்ணு விளையாடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல, உன்னை ஒசரத்துல தூக்கி வச்சு எங்கப்பா போயிட்டு நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சார், நான் அத்திப்பட்ட கிராமத்து பக்கத்துல இருந்து பேசுறேன். உன்னை யாருப்பா அங்க போக சொன்னா? நான் சிதம்பரத்துல தானே இருக்க சொன்னேன். சார், ஒரு குட் நியூஸ். கொலைகார யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதே? ஆமா சார், கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட ஓலைய
காதுக்கு பின்னாடி தழும்பு இருக்கிற ஒரு ஆள் வாங்கிட்டு போனதா அன்பர் சொன்னால அவன் தான் இந்த சின்ன பையன் சோமுவை கொண்டு இருக்கான். சோமு இது பார் சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதான் வேண்டாம், நீ இது பார் நேரா முதல்ல போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிரு. நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுத்துறேன். ஆடிய பாதம் உன்னை விக்ரசா தேடிக்கிட்டு இருக்காருப்பா. இல்ல சார், கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ் கிட்ட போவேன். சோமு அதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் சார், நான் ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்க 2-3 பேர் வெயிட் பண்றாங்க. நான் அப்புறம் போன் பண்றேன் சார். ஹலோ சோமு ஃபூல். என்னாச்சு? கொலைகாரனை போய் தேட போறானப்பா. கொலைகாரனை என்னப்பா இது? எவ்வளவு சொன்னாலும் அறிவே இல்ல அவனுக்கு. ஏய், கொலைகாரனை தேட போய் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா I cannot take it. I cannot accept that. ஹலோ பத்மா, எங்க இருக்க? சார் ஆபீஸ் சார். இது என்ன செஞ்சிட்டு இருக்கியோ உடனடியா நிறுத்திட்டு இங்க வா. இங்க நான் எங்க சார்? இங்க என்ன தோட்டத்து பங்களாக்கு தான், வேற எங்க வர சொல்லுவேன். ஓகே சார். அந்த மூலத்துல இருக்காம்பா. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம் அந்த பயலுக்கு. 11 இன்னும் ஒருத்தர் இருந்தா போதும், கரெக்டா 1 டஜன் ஆயிடுவீங்கல்ல. அப்புறம் உங்க உயிரை எடுக்கிறான்ல இவனை வேற இடத்துக்கு மாத்திடலாம். நீங்க மொத்தமா 12 பேர் சேர்ந்துட்டீங்கன்னு வையே, உங்களை யாரும் அசைக்க முடியாதுல்ல. முகிலா, ஆ, நீ வச்ச ஒட்டு செடி தானே முகிலா? ம். அதே மத்த செடியெல்லாம் கொல்லுது. பேசாம அதை வெட்டி போட்டுரு. அது எப்படி? நான் வச்ச விட்டு செடியாச்சே. ஆ, முகிலன், ஆ. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நாடி ஜோசியத்துல சித்த வைத்தியத்தை பத்தி சொல்லிருக்கா? ம். தெரியாது. சித்த வைத்தியம் தெரியும்ல, அதுல எய்ட்ஸுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிருக்கா? யாருக்கு தெரியும்? இது கூட எய்ட்ஸுக்கு மருந்தா இருக்கலாம். ஆ. மனோகரன் எவ்வளவு பேர் இருக்குது? நிறைய இருக்குப்பா. அப்படியா? சரி, ஒண்ணு செய்யணே, ஒருத்தரா நம்பரை சொல்லு, நான் போன் பண்றேன். வேண்டாம்ப்பா. ஏமா? அம்பலம் நட்டேஷன்ற பேரை பார்த்து போன் பண்ணப்ப 4-5 பேர் திட்டினாங்கப்பா. அதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நீ நம்பரை சொல்லு, நான் போன் பண்றேன். வா வா வா, முதல் நம்பர் சொல்லு. 26545465. 65. அம்மா, இங்க யாரு பாரு. இது ஹலோ. மிஸ்டர் மனோகர்னு. இல்லீங்களா, வெளியில போயிருக்காரு. நீங்க யாரு? யார் வேணும்? நான் முகமது வந்திருக்கேன். அம்மாட்டு சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியும். பேப்பர் பில். கொஞ்சம் இருங்க. அம்மா, வச்சிரு. அம்மா, யாரும் முகமது சொல்லி வந்திருக்காங்க. பேப்பர் பில் கொடுத்தாங்க. அடுப்புல வேலையா இருக்கும் போது இப்படி யாராவது வருவாங்க. சரி, அந்த பில்ல கொடு, எவ்வளவு ரூபான்னு பாப்போம். பேர் என்ன சொன்ன நீ? முகமதுங்க. அவ்வளவுதான் பேரா? இல்ல, சாதிக் முகமது பேருங்க. கூப்பிடுறது முகமதுன்னு கூப்பிடுவாங்க. முகமது. நீ நாடி ஜோசியம் பாத்துருக்கிறியோ? அப்படின்னா கட்ட விரல் ரேகை வச்சு வாழ்க்கையில அர்ச்சனா, அடுப்பு பாத்து. சரிம்மா. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஜோசியமா? அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லீங்களே. ஐயோ, அப்படி சொல்லிடாத நீ, அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா சில்லறை இல்லீங்களாமா? அதனால பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ. என்ன 500 ரூபா கொடுத்தீங்க? இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. அதே ஒரு தரம் நாடி ஜோசியத்தை பார்த்து உன்னுடைய பலன்கள்லாம் கொஞ்சம் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன், விட்டுருங்களேன். எனக்காக கொஞ்சம். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாடி ஜோசியம் பார்த்தேன். எனக்கு அடிக்கடி வர வயிற்று வலி பத்திலாம் சொல்லிருக்கு. அதுக்கு மருந்து கூட சொல்லிருக்கு. ஓ, ஔஷத காண்டம் பாத்தியா? வெரி குட், வெரி குட். ஏன்பா, இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? முதல்ல அத சொல்லுப்பா. உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க கொடுத்த 10,000 தான் எங்க அம்மா உசுரை காப்பாத்துச்சு. இந்தாங்க என் நோட்டு. அந்த பணத்தை நானு இல்ல, இத நீ எனக்கு கொடுத்ததுக்காக நான் உனக்கு கொடுத்ததா வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி,
ஒரு தடவை இந்த நாடி ஜோசியத்தை போய் நீ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. கோச்சுக்காத, நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் கூட நான் உனக்கு தரேன். சிவகாமி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 2000 ரூபாய் இருக்குங்க. கொண்டாந்து கொடு. இப்ப எதுக்குங்க கொடுக்கணும்? நான் சொல்றேன், நீ போ. ஏப்பா உண்மையாலுமே உடம்புல இருக்க வியாதி பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, எனக்கு வந்ததுல அதுல இருக்குல்ல. நீ ஒரு தடவை போய் பாரு, உனக்கு கூட நம்பிக்கை வரும். சிவகாமி எங்க பணம்? வச்சுக்க. நீ உடனே போய் இந்த நாடி ஜோசியரை பாத்துரு. நீ முதல்ல ரேகையை கொடுத்துரு, அப்புறம் போய் எழுதி வாங்கிக்கலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனா எங்க பாக்குறதுன்னு தெரியாதுங்களே. நீ எங்க பாப்ப? நான் தாம்பரம் பக்கத்துல சேலையூர்ல பார்த்தேன். அங்கேயே அவரை கூட்டிட்டு போக முடியுமா? நான் அழைச்சிட்டு போறேன். நீ போய் பாத்துறேன். சரிங்க பாப்பா. தம்பி எல்லாத்தையும் எழுதி வாங்கி கொண்டாப்பாங்க. சரிங்க சார். ஏங்க என்னங்க நீங்க? அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய், இவனுக்கு 2000, 500, 2500 இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் யாருக்கா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன்? என் குழந்தைகளுக்காக தானே, அவங்களுக்காக தான் செலவிக்கிறேன். அர்ச்சனா இங்க வாமா. இந்த மனோகர் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, விட்டு எடுத்தேன்னு சொல்லுவா. நான் ஒண்ணு நான் பண்றேன். பாரு பாரு. குட் மார்னிங் டாக்டர். வாமா, வா வா. வாமா. சொல்லுமா. டாக்டர் மனோகர் 2377 உட்காருமா. 2542. ஹலோ, இஸ் த டாக்டர் மனோகர்? நானு டாக்டர் தில்லைராஜன் பேசுறேன். ஒன் செகண்ட். ஓகே, நான் ஹோல்ட் பண்றேன். யாரு டாக்டர்? நம்ம டாக்டர் மனோகரனா? இதே நம்ம ஆர்த்தி விஷயமா உனக்கு புரியாது. ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? இன்னும் கிடைக்கலமா. ஆர்த்தி விஷயமா ஏதோ சொன்னாரு. ஆமாமா, யாரோ 12 பேரை தேடிட்டு இருக்காரு. 12 பேரையா? ஆர்த்தி கிடைக்கணும்னா அந்த 12 பேருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? ஆர்த்தி நல்லா இருக்கணும்னா அவங்களோட நாடி ஜோசியத்தை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருமா. ஹலோ, டாக்டர் தில்லைராஜன் ஹோல்டிங். டாக்டர் டாக்டர் தில்லைராஜன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்படியா? குட் பி. நானு அது சொல்லுங்க சார். சின்ன ஃபேவர் ஒண்ணு. சொல்லுங்க சார், நான் வரணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நீங்க நாடி ஜோசியம் பாத்துருக்கீங்களா? நாடி ஜோசியமா? ஆமா. அஸ் அ ஃபேவர் ஃபார் மீ, நீங்க நாடி ஜோசியம் ஒரு தடவை பார்த்து அந்த பலன்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐம் சாரி, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. ஐ நோ. அஸ் அ ஸ்பெஷல் ஃபேவர் ஃபார் மீ. டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ கால் யூ பேக்? ஓகே ஓகே. பிஸியா இருக்காரு. என்னம்மா, நானு இந்த சில வரிகளை படிக்கிறேன். இதுல வர பேர்கள் உனக்கு ஏதாவது நினைவுக்கு வருதான்னு பாரு. தெரிஞ்ச பேரா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அதாவது வினை தொடங்க பழனி சங்கு, அரண் பொன் அம்பல நடேசன், மதிப்பார்த்த மனோகரனும், முகமது பெருமான், அருமை மன்ன நினி சக்தி, சீதாபதி, சோம ஈசனும் முற்றே. இதுல வர நேம்ஸ் ஏதாவது உனக்கு ஃபெமிலியரா இருக்குதா? சாரி டாக்டர், எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அர்ச்சனா, அர்ச்சனா, அடுத்த நம்பர் பாரு மனோகரன். ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். 2447. காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? இது வரேன். எங்கேஜ் ஆகுது. ஆகாயத்தின் நாயகனே, பொற்குடையில் அமர்ந்தவன், பொன்னம்பலத்தானே, சிவகாமி நேசனே, பாரத சாரதி அருகில் வைத்தோனே, இக்கோடி கண்ணில் ரகசியத்தை கண்டிருவாய். மெய்யாடா மெய்யாடா, சிதம்பர ரகசியம் மெய்யாடா.
மெய்யன்பருக்கு ஆரவசல் மெய்யலா மெய்யலா விளம்பர ரகசியம் மெய்யலா 1000 கரன் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார் புகழி சொல்வது எல்லாம் பொய்யாதமடா பொய்யாதமடா உரிமைக்கும் ஆடல் அரசனின் கழகத்தில் துக்கமில்லை துன்பமில்லை அச்சமோ குழப்பமோ இல்லை தலைவர் வந்து இன்னல்களில் எவ்வளவு பேர் இருக்குது? நிறைய இருக்குப்பா. அப்படியா? சரி ஒண்ணு செய்யனே, ஒருத்தரா நம்பரை சொல்ல, நான் போன் பண்றேன். வேண்டாம்ப்பா. ஏமா? அம்பல நட்டேஷன்ற பேரை பார்த்து போன் பண்ணப்ப 4-5 பேர் திட்டினாங்கப்பா. அதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நீ நம்பரை சொல்ல, நான் போன் பண்றேன். வா வா வா, முதல் நம்பர் சொல்லு. 26545465. அம்மா அங்க யாரு பாரு. இது ஹலோ. மிஸ்டர் மனோகர்னு இல்லீங்களே, வெளியில போயிருக்காரு. நீங்க யாரு? யார் வேணும்? நான் முகமது வந்திருக்கேன். அம்மாட்டு சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியும். பேப்பர் பில் கொஞ்சம் இருங்க. அம்மா வச்சிரு. அம்மா, யாரோ முகமது சொல்லி வந்திருக்காங்க. பேப்பர் பில் கொடுத்தாங்க. அடுப்புல வேலையா இருக்கும் போது இப்படி யாராவது வருவாங்க. சரி, அந்த பில்ல கொடு, எவ்வளவு ரூபான்னு பாப்போம். பேர் என்ன சொன்ன நீ? முகமதுங்க. அவ்வளவுதான் பேரா? இல்ல, சாதிக் முகமது பேருங்க. கூப்பிடுறது முகமதுன்னு கூப்பிடுவாங்க. முகமது முகமது. நீ நாடி ஜோசியம் பாத்துருக்கியா? அப்படின்னா கட்ட விரல் ரேகை வச்சு வாழ்க்கையில அர்ச்சனா, அடுப்பு பாத்துக்கோ. சரிம்மா. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஜோசியமா? அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்களே. ஐயோ அப்படி சொல்லிடாத நீ.
ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா இந்தாப்பா. சில்லறை இல்லைங்களாமா? அதனால பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ. என்ன 500 ரூபா கொடுத்தீங்க? இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. அதே ஒரு தரம் நாடி ஜோசியத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள்லாம் கொஞ்சம் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன், விட்டுருங்களேன். எனக்காக கொஞ்சம். வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாடி ஜோசியம் பார்த்தேன். எனக்கு அடிக்கடி வர வயிற்று வலி பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு மருந்து கூட சொல்லியிருக்கு. ஓ, ஔஷத காண்டம் பாத்தியா? வெரி குட் வெரி குட். ஏன்பா இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? முதல்ல அத சொல்லுப்பா. உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க கொடுத்த 10,000 தான் எங்க அம்மா உசுரை காப்பாத்துச்சு. இந்தாங்க என் நோட்டு. அந்த பணத்தை நானு இல்ல, இத நீ எனக்கு கொடுத்ததுக்காக நான் உனக்கு கொடுத்ததா வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, ஒரு தரம் இந்த நாடி ஜோசியத்தை போய் நீ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. கோச்சிக்காத. அவனா இன்னும் கொஞ்சம் பணம் கூட நான் உனக்கு தரேன். சிவகாமி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 2000 ரூபா இருக்குங்க. கொண்டாந்து கொடு. இப்ப எதுக்குங்க கொடுக்கணும்? நான் சொல்றேன், நீ போ. ஏப்பா உண்மையாலுமே உடம்புல இருக்க வியாதி பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆமா, எனக்கு வந்ததுல அதுல இருக்குல்ல. நீ ஒரு தரம் போய் பாரு, உனக்கு கூட நம்பிக்கை வரும். சிவகாமி எங்க பணம்? வச்சுக்கோ. நீ உடனே போய் இந்த நாடி ஜோசியரை பாத்துரு. நீ முதல்ல ரேகையை கொடுத்துரு, அப்புறம் போய் எழுதி வாங்கிக்கலாம். அதெல்லாம் சரிங்க, ஆனா எங்க பாக்குறதுன்னு தெரியாதுங்களே. நீ எங்க பாப்ப? நான் தாம்பரம் பக்கத்துல சேலையூர்ல பார்த்தேன். அங்கேயே அவரை கூட்டிட்டு போக முடியுமா? நான் அழைச்சிட்டு போறேன். நீ போய் பாத்துறேன். சரிங்க பாப்பா. தம்பி எல்லாத்தையும் எழுதி வாங்கி கொண்டாப்பா இங்க. சரிங்க சார். ஏங்க என்னங்க நீங்க? அவனுக்கு ஒரு 10,000 ரூபா, இவனுக்கு 2000, 500, 2500 இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் யாருக்கா எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன்? என் குழந்தைகளுக்காக தானே, அவங்களுக்காக தான் செலவிக்கிறேன். அர்ச்சனா இங்க வாமா. இந்த மனோகர் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, விட்டு எடுத்தேன்னு சொல்லுவா. நான் ஒண்ணு நான் பண்றேன். பாரு பாரு. குட் மார்னிங் டாக்டர். வாமா வா வா. வாமா. சொல்லுமா. டாக்டர் மனோகர் 2377 உட்காருமா. 2542. ஹலோ, இஸ் த டாக்டர் மனோகர்? நானு டாக்டர் திலராஜன் பேசுறேன். ஒன் செகண்ட். ஓகே, நான் ஹோல்ட் பண்றேன். யாரு டாக்டர்? நம்ம டாக்டர் மனோகரனா? இதே நம்ம ஆர்த்தி விஷயமா உனக்கு புரியாது. ஆர்த்தி கிடைச்சிட்டாளா? இன்னும் கிடைக்கலமா. ஆர்த்தி விஷயமா ஏதோ சொன்னாரே. ஆமாமா, யாரோ 12 பேரை தேடிட்டு இருக்காரு. 12 பேரையா? ஆர்த்தி கிடைக்கணும்னா அந்த 12 பேருக்கு நாடி ஜோசியம் பார்க்கணும்னு சொல்றாரு. எதுக்கு? ஆர்த்தி நல்லா இருக்கணும்னா அவங்களோட நாடி ஜோசியத்தை எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருமா. ஹலோ, டாக்டர் திலராஜன் ஹோல்டிங். டாக்டர் டாக்டர் திலராஜன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் உங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்படியா? குட் பி. நானு அது சொல்லுங்க சார். சின்ன ஃபேவர் ஒண்ணு. சொல்லுங்க சார், நான் வரணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது நீங்க நாடி ஜோசியம் பாத்துருக்கீங்களா? நாடி ஜோசியமா? ஆமா, அஸ் a favor for me, நீங்க நாடி ஜோசியம் ஒரு தரம் பார்த்து அந்த பலன்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐம் சாரி, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. I know. As a special favor for me, டாக்டர், if you don't mind, can I call you back? ஓகே. பிஸியா இருக்காரு. இந்தமா, நானே இந்த சில வரிகளை படிக்கிறேன். இதுல வர பேர்கள் உனக்கு ஏதாவது நினைவுக்கு வருதான்னு பாரு. தெரிஞ்ச பேரா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அதாவது வினை தொடங்க
பழனிசங்கு, அரண் பொன் அம்பல நடேசன், மதிப்பார்த்த மனோகரனும், முகமது பெருமான், அருமை மன்ன தினேஷ் சக்தி, சீதாபதி, சோம ஈசனும் முற்றே. இதுல வர நேம்ஸ் ஏதாவது உனக்கு ஃபெமிலியரா இருக்குதா? சாரி டாக்டர், எனக்கு தமிழ் அவ்வளவா வராது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அர்ச்சனா, அர்ச்சனா, அடுத்த நம்பர் பாரு, மனோகரன். ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். 2447. காஃபி ஏதாவது சாப்பிடுறியாமா? இது வரேன். எங்கேஜ் தான் இருக்கு. ஐயா ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதியா, என்ன விட்டுடுங்க. பயப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். முகிலன் யாரு? முன்னாடியே அவர் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, யாரோ கவனிக்கிற மாதிரி இருக்கியா? ஐயா கிட்ட போய் யாராவது சொல்லிட இங்க வேற போறாங்க. யாரும் இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். தைரியமா பேசுங்க. நான் வந்த நாள்ல இருந்து முகிலன் இங்கதான் இருக்காரு. ஆனா யாரோடையும் பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. இந்த மரம், செடி, கொடி இதோட தான் பேசி பழகிட்டு இருப்பாரு. ஆனா சொல்லுங்க. இங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவரே மருந்து கொடுப்பாரு, உடனே குணமாயிடும். அவருக்கு குடும்பம் ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லையா. அவர் வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்து கிராமத்துல இருக்கும். நான் போனது இல்லைங்க. சோமு தம்பி மட்டும் ஒரு 2 நாள் அவர் கூட தங்கி இருந்தாருங்க. ஐயா தான் தங்க வச்சிருந்தாரு. ஓ, ஆர்த்தி அங்க வருவாளா? ஆர்த்தியா? சோமுவோட ஃப்ரெண்ட் ஆர்த்தி. அப்படி யாரும் இங்க வந்தது இல்லையே. ஐயா கூப்பிடுறாருங்க. கண்ணம்மா, ஐயா, எங்க போயிட்ட? சின்னையாவுக்கு காஃபி கொடுக்க போயிருந்தேன். துளசிய காணும். நீ பாட்டுக்கு என்னாச்சு? துளசி ரூம்ல தூங்கிட்டு இருந்தா, இப்ப போய் பார்த்தா காணும். துளசி, அவ அப்பவே எந்திரிச்சிட்டாளே. துளசி, ஓ, துளசி, இங்க வாங்க, பாருங்க. இது ஒருக்கா பாருங்க. ஏன்பா என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்ல துளசி. இப்பெல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆறீங்க. காட் ஃபாதரா ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன். ஃபாதராவும் ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. எழுத்தாளர், சரியான ப்ரொஃபஷன்ல தான் இருக்கீங்க. அத்மராஜன், நீ என்ன பண்ற? சிதம்பரத்துக்கு முன்னாடி அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க போற. அங்க சீதாபதி வீடு எதுன்னு கேளு. சோமு அநேகமா அங்கதான் வருவான். நீ போய் அவனை கூட்டு வந்திருப்பா. ஓகே சார். பத்மா, பாப்பா, அவனை பத்திரமா கூட்டு வந்திருப்பா பிளீஸ். சரி சார், போ. பத்மா, நான் சவரிமுத்து கடையில வண்டி சொல்லிருக்கேன். நீ அவன் கடைக்கு போய் வண்டி எடுத்துட்டு போயிடு. போயிட்டு வா. பத்மா சார், சோமு சாப்பிட்டு 2-3 நாள் ஆயிருக்கும். நீ அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. சரி. அப்புறம் அவன் அப்படியே இருப்பான், அதே துணிமணியில் இருப்பான். நீ நல்ல துணிமணி ஏதாவது வாங்கி கொடு. எல்லாத்தையும் வச்சுக்கோ. போடா. சரி சார். விஷ்ணு, சில சிலந்திலாம் அது வலையில மாற்ற சின்ன சின்ன பூச்சிய சாப்பிடாது, அப்படியே விட்டுடும். ஏன் தெரியுமா? அந்த சின்ன பூச்சிய சாப்பிடுறதுக்கு ஏதாவது பெரிய பூச்சி வந்து மாட்டும்ல, அதை பிடிக்கிறதுக்கு தான். இதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் ஆச்சு?
யார் வேணும்? தேவி இருக்காங்களா? நீங்க யாருங்க? ஓ, நீங்க மகாதேவன் தம்பி ஃப்ரெண்டா? ஆமா. கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? கல்யாணம் கோயில்ல காலையிலேயே முடிஞ்சிருச்சே, நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? கோவில் எங்க? கோயிலே இந்த தெருவுக்கு. வந்தாச்சு, சீக்கிரம் ஆரத்தி. வந்துட்டாங்களா? சீக்கிரம் வசதி கொடுங்க. பார்க்க போறாங்க. மாப்பிள்ளை பாருங்க. மாப்பிள்ளை இது ஊத்திட்டு வா. வாமா, வலது காலை எடுத்து வச்சு வா. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. அப்பா படுத்து முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எழுந்துருமா. குடுமா, மாலை கொடுப்பா. ராணி, போய் பாலும் பழமும் எடுத்து போயிட்டு வா. ஓ, அப்பா ஞாபகம் தம்பி, நீ எழுந்துரு. எழுந்துரு. ஒரே பொண்ணு இல்லையா, அப்படிதான் இருக்கும். நீ உள்ள போ. என்ன மாதிரி என்ன இது? நல்ல நாள் அதுவுமா அழுதுகிட்டு. எழுந்துரு. ஹலோ மிஸ்டர் மகாதேவன். என்ன சார் நீங்க இங்க? என்ன எதிர்பார்க்கலையா? நான் உங்க கல்யாணத்துக்கெல்லாம் வரக்கூடாதா? தாராளமா வரலாம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீதாபதி செத்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வீட்டுல ஒருத்தர் இறந்து போனா ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க, அப்பதானே ஒரு ஆத்மா சாந்தி அடையும். அது இல்லாம வயசானவங்க செத்து போனா கல்யாண சாவணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவரை கொண்டுட்டீங்களா? நேத்து சிதம்பரம் போறீங்க போல இருக்கு. ஆமா, பெரிய ஆள் சார் நீங்க. இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்க அந்த சின்ன பையனை கொள்றதுக்காக சிதம்பரம் போறீங்க. என்ன சொல்றீங்க? சொல்லு, ஏன் கொலை பண்ண? நான் இந்த கொலையும் பண்ணல சார். மரியாதை சொல்லு. சீதாபதி ஐயா செத்து போனப்போ நீ அந்த கொலை பக்கம் நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நின்றுட்டு இருந்தியா இல்லையா? ஆமா சார். உண்மை சொல்லு, எதுக்காக இந்த கொலை எல்லாம் பண்ற? சொல்லு. நான் கொலையெல்லாம் எதுவும் பண்ணல சார். அந்த சின்ன பையனோட சீதாபதியோட வேகம் மட்டும் தான் சார் எடுத்து கொடுத்தேன். கொலைலாம் பண்ணல. யாருக்கு? யாருக்கு? ஊர் பேர்லாம் எனக்கு தெரியாது சார். பணம் கொடுக்கறேன்னு சொன்னா, அதனாலதான் அப்படி செஞ்சேன். ஊர் பேர் தெரியாதவன் உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. எதுக்காக தேவைப்பட்டது? பணம் அவசியமா தேவைப்பட்டது. முடியாது முடியாது, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பொண்ணை உனக்கு தர முடியாதுப்பா. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். பையன் நல்ல பையன்பா. நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? வக்காலத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கேன். ஆமா சீதாபதி, பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான். இந்த பாரு இசுக்கி, நீ இத பத்தி பேச வந்திருந்தானா முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. சீதாபதி, இப்படி பேசுற எப்படி? ஏன்பா என்ன மாதிரி நீ என்ன ஒண்டிக்கிட்டே என்ன? இத பார், ஒரு அழகான பொண்ணை பெத்து வச்சிருக்கிற, பையனும் வாட்ட சாட்டமா இருக்கான். வாட்ட சாட்டமா இருந்து என்ன பிரயோஜனம்? சம்பாதிக்க துப்பு இல்லையே. யாருக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல? வயலின் வாசிக்கிறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன். ஆமா, தேங்காய் மூடி கச்சேரியில உன்னால அப்படி என்னதான் சம்பாதிக்க முடியும்? முழுசா 1 லட்சம் ரூபாய் பாத்திருப்பியா? 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து காட்டு, அப்புறம் என் பொண்ணை பத்தி பேசலாம். இப்படி பேசுன எப்படி சீதாபதி? அவன் சம்பாதிக்கிறது அவங்க 2 பேருக்கும் போதும். இத பார், வளவலன்னு எதுக்கு பேச்சு? என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இல்ல. அதுக்கு பொண்ணை பெற்றுக்க கூடாது. காலம் பூரா உங்க கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க துணியெல்லாம் துவைச்சு போட்டுக்கிட்டு, உங்களுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு, ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசாம நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். என்னப்பா இதெல்லாம்? செத்துருவா. ஆமா, ஏதோ என் பொண்ணு ஆசைப்பட்டாலன்னு உங்க உயிரோட வரேன். போடா. போய் முதல்ல கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து காட்டு, உன்னாலையும் சம்பாதிக்க முடியுங்கிறத நிரூபிக்க. போடா. என்ன சீதாபதி, ஏன் இப்படி கோவப்படுற? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்க? தேவி முன்னால தப்பா பேசிட்டோமோ நினைச்சிட்டு வெளியில வந்தேன். அப்ப பாதி பரமசிவம் வெளியே நின்னுட்டு இருந்தேன். பாதி பரமசிவமா? யார் அது? எங்க ஊர்ல எல்லாரும் அவனை அப்படிதான் கூப்பிடுவோம். புதுப்பட்டுல எசக்கி வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்கதான் அவன் தங்கி இருப்பான். எசக்கி வீட்டுல தான் சாப்பிடுவான்.
அவர் எங்க போனாலும் வந்தாலும் அவர் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருப்பான். எப்பயாவது எசைக்கு விட்டு திண்ணையில உட்காந்துருப்பான், பாத்திருப்பீங்க. சார், வைத்தியரையா, வைத்தியரே, என்னாச்சு? வைத்தியரே, பேர் என்ன சொன்ன? பாதி பரமசிவம். அவனுக்கு என்ன இப்போ? நான் வெளியில வந்தப்போ அவனா வந்து என்கிட்ட பேசினான். என்னப்பா பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாரா? 1 லட்சம் ரூபாய் வேணுமா அவனுக்கு? அவர் கைய வச்சே சம்பாதிக்கலாம். நீ என்ன சொல்ற? அவர் வலது கை கட்டை விரல் ரேகை எடுத்து கொடு, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ரேக் எதுக்கு எடுத்து கொடுக்கணும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ரேகை எடுத்து கொடுத்தா பணம் கிடைக்கும். நீயே எசைக்கு வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிடுவோம், உனக்கு எது அவ்வளவு பணம்? நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா அதோ நிக்கிறார் பார், அவர் கொடுப்பாரு. யார் அவன்? பேர் என்ன? தெரியாது. நான் கேட்டேன், அவன் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டான். அவன் காதுக்கு பின்னாடி தழும்பு ஏதாவது இருந்ததா? ஆமா, வெள்ளை கலர்ல ஒரு தழும்பு இருந்தது. சரி, அவன் சீதாபதியோட ரேகை எதுக்காக வேணும்னு கேட்டா? ஏதோ நாடி ஜோசியம் பாக்கணும்னு சொன்னான். நாடி ஜோசியம் பாக்குறதுக்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னானா? யாரு ஏமாத்துறீங்க? இல்ல இல்ல, அவன் அப்படிதான் சொன்னான். அதுக்காக சீதாபதியை கொண்டுட்டியா நீ? நான் எந்த கொலை செய்யல. என் பொண்டாட்டி நான் எந்த கொலை செய்யல. பொய் சொல்லாத. உண்மை சொல்லு. சொல்லு. சீதாபதி செத்த போன அன்னைக்கு நீ வீட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நின்னுட்டு இருந்தியா இல்லையா? ஒரே சத்தம். வீட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நின்னுட்டு இருந்தியா இல்லையா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்றேன் சொல்றேன். விடுங்க. எத்தனை தடவை சொல்லுது வீட்டுக்கு பின்பக்கம் வராதீங்க வராதீங்கன்னு? அப்பா பாத்துட்டாருன்னா அப்பா அன்னைக்கு அவ்வளவு திட்டி உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? வெக்கப்பட்ட காதலிக்க முடியுமா? தோசை எனக்கு இல்லையா? ஐயோ அப்பாக்குங்க, விடுங்க வேணும். விடுங்க. மகாதேவன் ஃப்ரெண்டு. என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த தோசையை கொடுத்துட்டு வந்தேன். தோசை விடு, பேசணும்னு சொல்றேன். முக்கியமான விஷயம். தோசை ரெடியாமா? அப்பா அத வந்துட்டேப்பா. தேவி, தேவி, என்ன விஷயம் சொல்லுங்க. மகாதேவன் சீதாபுரி வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. அவர் கையை பிடிச்சு நீ ரேகை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் கை ரேகையை பார்த்துதான் தியானமே பண்றாரா. போ போய் அந்த பேப்பர் எடுத்து வா, அதே 1 லட்சம் ரூபாய் தரேன். போ அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சீக்கிரமா அந்த பேப்பரை எடுத்துட்டு வர சொல்லு. போ போ. ஏங்க ஏங்க இங்க வாங்க. இந்த எடுத்துட்டு போய் கொடு, பேப்பரை கொண்டு வர சொல்லு. தோசை கொண்டு வா. சீக்கிரம் கொடுங்க. நான் திரும்பி பார்த்தேன், அவன் அப்பா அங்க இல்ல. சரி, தேவி கிட்ட பேசலான்னு நான் கொஞ்ச நேரம் காத்து போனேன். அப்ப நீங்க மூச்சு வரைக்கும் முத்தத்துக்கு ஓடி வந்து நின்றீங்க. அப்பா தயிர் சாத்துக்கு ஊறுகாய் வேணுமாப்பா? ஊறுகாய் வேணுமா? சரி, நான் மறுபடியும் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டது. நான் எட்டி பார்த்துட்டோம், நீங்க வாசப்பக்கமா வெளியில ஓடி போயிட்டு இருந்தீங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு நான் உள்ள வந்து பார்த்தேன். அப்பாங்க சீதாபதி ஐயா இறந்து கிடந்தார். இதான் நல்ல சான்ஸ். இதை விட்ட வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு செவுத்துல ஒட்டி இருந்த கைரேகை பேப்பரை பிச்சு எடுத்துட்டேன். நான் வெளியில ஓடி வந்துட்டேன். வந்துட்டேன். அப்ப அவன் மறுபடியும் வெளியில் நின்றுட்டு இருந்தான்.
அவன்கிட்ட அந்த கைரேகை பேப்பரை கொடுத்தேன். அவன் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட எதுவும் பேசாம போயிட்டான். இதுதான் நடந்தது. இதோ வந்துட்டோம். மறுபடியும் அவனை எங்கேயாவது பாத்தியா? சிதம்பரத்துல என் கல்யாணத்துக்கு வேட்டி சட்டை எடுக்க வந்தப்போ அவனை பார்த்தேன். அப்போ உனக்கு ஆறுமுகத்தை தெரியுமான்னு கேட்டான். நான் எந்த ஆறுமுகம்னு கேட்டேன். அவன் நாடி ஜோசியம் பாக்குற வடக்கு வீதியில இருக்கிற ஆறுமுகத்தை தெரியுமான்னு கேட்டான். தெரியும்னு சொன்னேன். அப்ப அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனான். அங்க போய் நாங்க உட்காந்தப்போ அங்க ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையனோட கைரேகை எடுத்துட்டு அவன் பேசாம வந்துட்டான். ஆறுமுகத்துட்டு அவன் எதுவும் பேசல. இதுதான் நடந்தது. நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நீதான் கொலை பண்ற நான் சொல்றேன். இல்ல, நான் அந்த கொலை செய்யல. போய் சொல்ற? இல்ல இல்ல, வேற யார் பண்ணிருப்பா? போ. அந்த காதுக்கு பின்னாடி ஒரு தழும்பு இருக்குன்னு அவன் தான் பண்ணிருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். எப்படி சொல்ற? அந்த சின்ன பையனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா சீதாபதிக்காக அவன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நான் தோசை தட்டு வச்சிருந்தப்போ அவன் அதை வாங்கிட்டு அந்த பக்கமா திரும்பினான். அப்ப அவன் தான் அதுல ஏதோ கலந்துருப்பான் நான் நினைக்கிறேன். சிதம்பரத்திலிருந்து வரும்போது அவன் உங்க தானே வந்தான்? ஆமா ஆமா. அப்போ அவன் இப்போ எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமே? இல்ல, எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த பாதி பரமசிவத்துக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். பிளீஸ் என்ன விட்டுருங்க. யாரு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. யாருப்பா நீ? உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேக்குறாங்க. நான் சொல்லட்டுமா இல்ல நீயே சொல்றியா? நான் சொல்றேன். இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்டு தான். உட்காருங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? கந்தன், அவங்கள உட்கார சொல்லியா? சார், அவங்கள மனுஷங்க தானே, உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. உங்க பேர் என்ன? அம்பிகா, ஷீலா, சுசீலா, சுஜாதா. அது இருக்கட்டும், உங்க உண்மையான பேர் என்ன? அதெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள். சரி, சோமு எவ்வளவு நாளா தெரியும்? 4-5 நாளா தெரியும். 4-5 நாளானா எங்க பாத்தீங்க? எப்படி? அது வந்து கூத்தாண்டவர் கோயில்ல சித்ரா பௌர்ணமி திருவிழா முடிச்சுட்டு சிதம்பரத்துக்கு போறதுக்காக பாலத்துக்கு தங்கியிருந்தோம். அங்கதான் சோமுவை பார்த்தோம். ஆமா, மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தான். He was unconscious. சோமு அங்க எப்படி வந்தானா? அவனை கேட்டீங்களா? கேட்டோம். அவன் போற இடத்துல எல்லாம் யாரும் செத்து போயிடுறாங்களாம். அதை பார்த்து பயந்து ஓடி வந்தா மயக்கம் போட்டு வந்துட்டானா. அந்த தம்பி முதல்ல எங்க கூட தங்க மாட்டேன்னு தான் சொன்னான். ஆமா, எங்க கூட தங்கினா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுன்னு நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்த சோமு சிதம்பரம் வரைக்கும் உங்க கூட வந்திருக்கான். எப்படி? நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். உடம்பு சரியில்லாத புள்ளைய அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல. சரி, அந்த சின்ன பையன் சோமுவை தேடி நாடி ஜோதிட நிலையம் வரைக்கும் அவன் மட்டும் போயிருக்கான் தனியா. எதுக்கு போனான் கேட்டீங்களா? அந்த சின்ன பையன் சோமு அவனோட செல்போனை தூக்கிட்டு போயிட்டான். செல்போனா? ஆமா, அத வாங்கத்தான் அந்த பையனை தேடிக்கிட்டு அவன் அங்க போனான். ஓ, அப்போ செல்போனை எடுத்துட்டாங்கிறதுக்காக அவனை கொலைய பண்ணிட்டானா? ஐயோ, அப்படின்னா கொண்டே மாட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையனா? ஆமா, சின்ன பையன் செத்து போனதை பார்த்து சோமு நம்மளை சுத்தி இப்படிதான் நடக்குதுன்னு பயந்து சத்திரத்துக்கு வந்து தற்கொலையே பண்ணிக்க பார்த்தான். தற்கொலை? ஆமா, நாங்க தான் காப்பாத்தி அவனுக்கு நல்ல புத்தி பத்தி சொல்லி அனுப்பணும். நல்ல புத்தி சொன்னீங்க. என்ன புத்திமதி சொன்னீங்க? அவனை ஊரை விட்டு ஓடி போச்சுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் அப்படி பயப்படுற? நீ கொலை பண்ணல, அப்ப யார் கொலை பண்றாங்கன்னு யோசி. அவனை போய் புடின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதை கேட்டு சோமு அங்கிருந்து உடனே கிளம்பி போயிட்டானா? ஆமா. சோமு எங்க போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க போயிருப்பான்? அந்த சின்ன பையன் செத்து போன இடத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க புத்திமதியே சொல்லிருக்க வேண்டாம். கொலை பண்றவங்க
கொலை செஞ்ச இடத்துக்கு மறுபடியும் வருவாங்கங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். என்னது? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. நீங்க கூட கொலை நடந்த இடத்துக்கு போறீங்களா? அப்ப நீங்களே கூட அந்த கொலையை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவ சொல்றா. குட் பாயிண்ட். சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். ஊருக்கு போக கூடாது. நீங்க ஒரு வாரமாவது சென்னையில இருக்க வேண்டியதா இருக்கும். எங்க தங்கி இருக்கீங்களோ அங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி கையெழுத்து போடணும். ஓகே? சரிங்க. கந்தன் சார், கிளம்புங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு சோமோட செல்போன் நம்பர் தெரியுமா? ஏய், உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது சார். பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க. ஆர்த்தி, 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 எழுந்திருமா. ஆர்த்தி, 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 எழுந்திருமா. ஆர்த்தி, லேபி போட்டா வைரஸ் அரெஸ்ட் ஆயிருக்கு. அப்போ குணமாடுமா? மண்ணாங்கட்டி, நீ கொண்டு வந்து சுவடி மத்ததோட சேரவே இல்லையா? 12வது நாடி அது கடவே கிடையாதுன்னு வைத்தியர் சொல்றாரு. அது எப்படி? மற்றவங்களும் கொடுத்தவங்க எதுவும் கொடுத்தா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? மருந்துல கடவே கிடையாதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? தெரியல, பெரியவர் தான் சொல்லணும். அப்போ திரும்ப இன்னொரு ஓலையை தேடிட்டு போறோமா? அதுக்கு முன்னாடி உன் கழுத்துக்கு பின்னாடி இருக்க தழும்ப மறைக்க பாரு. சோமு உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கானா? ஆர்த்தி, 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 இந்தா சாப்பிடு. என்னடா வர வர சாப்பிட மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிற? அந்த குட்டி பையன் செத்ததுல இருந்து நீ சாப்பிட மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ற. இந்தா சாப்பிட. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடல என்ன போ. இத வச்சிருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா அவன் தான் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கானா? துவாரம் பழகாம நீ இந்த பக்கமா? என்னடா கடை திறக்கலையா? அருமுகம் அன்னைக்கு போனோம், திரும்பி வரவே இல்லையே. நீயாவது கடையை திறந்துக்கலாமோ? என்னடா ஆகாஷ், என்ன பண்ணி? இங்க வாடா, வந்து இவனை என்னன்னு கேளு. என்ன பாட்டி? என்னடா இவன் பழசி நினைச்சு உட்கார்ந்து இருக்கான்? மேற்கொண்டு வேலையை பார்க்க வேண்டாமா? என்ன மணி? இல்ல தம்பி, ஏற்கனவே பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஒரு கொலை வேற நடந்துச்சு. இனிமே இங்க யாரு வந்து நாடி பார்க்க போறாங்க? அதான் எங்க போறது, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போலான்னா ஏற்கனவே அங்க 1000 பேர் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து சிதம்பரத்திலே பிறந்து வளர்ந்ததால எனக்கு வேற எங்கேயும் போக தெரியல. ஏண்டா இதுக்கா கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்க? இடத்த மாத்து, உன் கடையை கொண்டு வந்து இங்க போட்டுக்கோ. இத்தனை பெரிய தின்ன சும்மா தன்னடா கிடக்கு. மணி, உனக்கு ஒழுங்கா அந்த ரூமை ஒழிச்சு தரேன். உன் ஓலைச்சூடிலாம் பத்திரமா வச்சுக்கலாம். இதுக்கு போய் யாராவது கவலைப்படுவாங்கடா? இல்ல பட்டி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏண்டா உன்னை அன்னைக்கே என் புள்ள மாதிரி சொன்னேனா இல்லையா? அப்புறம் என்ன? வாடா, வேலையை கவனிடா. குட் ஐடியா மணி. பாட்டிக்கு தெரியாம நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு படிக்கிறதுக்கு பதிலா நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நாம பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஆனா போங்க தம்பி, ஆர்த்தியோட ஓலையில சோமேஸ்வரன் செத்து போயிடுவான்னு வந்துருந்துச்சு இல்ல? ஆனா இந்த சோமு செத்து போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி. அது மட்டும் இல்ல தம்பி, சோமுவோட ஓலையில என் பேர் வந்திருக்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஓலை உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும். இருக்கு மணி, நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க எழுதி கொடுத்த பாட்டை தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இதுல மணின்னு எங்கேயுமே வரல பாருங்க. அது இல்ல தம்பி, சித்தர்கள் நேரடியா எழுத மாட்டாங்க. இப்ப என் பேர் மணிகண்டன் இருக்குல்ல, அதுக்கு ஐயப்பன் எழுதிருப்பாங்க. சங்குன்னு வந்திருக்குல்ல, சங்குன்னா மணின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இது பாருங்களேன், வினை தொடங்க பழனி சங்கு
அரண் பொன் அம்பல நடேசன் சங்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இதையே நீங்க இப்படி படிச்சு பார்க்க கூடாது. பழனி சங்கு அரண் சங்கரன் அப்படி படிச்சா அதுல உங்க பேர் வராதே. ரைட் மணி, கரெக்ட். சங்கரன், தமிழ் வாத்தியார் சங்கரன். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்ன செத்து போனவங்க பேர்ல முதல் பேரு சங்கரன். சங்கரன் பொன் அம்பல நடேசன். இல்ல பொன்னம்பலம். நாடி ஜோதிடர் பொன்னம்பலம். நடேச சர்மா. மதி பார்த்த மனோகரனும். மதி பார்த்தனா மதினா சந்திரன். சந்திரன் பார்த்த மீட்டியர்லாஜிஸ்ட் மனோகரன். முகம்மது பெருமான் அருமை. ஒன் செகண்ட். முகமது இஸ்மாயில். பெருமாள் ரெட்டி. அருமை மன்னன் அந்த நிசக்கி. ஃபாதர் அருமை நாயகம். மன்னன்னா நாயகந்தா. மன்னன் அந்தனி சக்தி. நந்தன் பேரு. சக்தி சீதாபதி. மணிங்க சக்தின்னு இருக்காது, சக்கின்னு இருக்கும். இசக்கி. சீதாபதி. சோம ஈசனும் முற்றே. ஆமா, அந்த பையன் பேரு சோமு தானே, சோமேஸ்வரன். இந்த பாருங்க மணி, முதல்ல சொன்ன பழனியை தவிர மத்த பேர்லாம் கரெக்டா இருக்கு. உங்க பேரு இதுல இல்ல. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? இல்ல தம்பி, எங்க குலதெய்வம் பழனி முருகன். எங்க குடும்பத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் முதல்ல அந்த பேரை வச்சுட்டு தான் மத்த பேரையே வைப்பாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். என்ன மிஸ்டர் கதிர், ரொம்ப பதட்டமா வந்திருக்கீங்க? அந்த ஓலையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நிறைய சார். அன்னைக்கு நான் அந்த ஓலைச்சுவடிகள் எவ்வளவு பழசுன்னு சொன்னேன்? என்ன ஒரு 100-150 வருஷம் சொன்னீங்க. தப்பு சார், ரொம்ப பழசு. அப்படியா? கார்பன் ரீடிங் ரிசல்ட் வந்த கையோட ஓடி வரேன் சார். சரி, உங்க ரீடிங் என்ன சொல்லுது? இது எவ்வளவு பழசா இருக்கும்? 2000 வருஷத்துக்கு மேல இருக்கு சார். வாட்? ஆமா சார், டு பி பிரிசைஸ் 2430 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் சார். இஸ் இட்? எஸ் சார். இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்க சார். ஏதோ கற்பூரத்தோட சேர்ந்த வேற ஏதோ வாசனை வருது. சித்தர் என்ன சார்? சித்தர் எண்ணெயா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா சார், வேப்பெண்ணெய், கற்பூரம், அதோட சில மூலிகைகளையும் சேர்த்து அந்த காலத்துல இதை தயார் பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மஹால், ஊவேசா நூலகம், இங்கெல்லாம் இருக்கிற சில பழமையான ஓலைச்சுவடிகள் மேல இதை பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு இந்த சித்தரெண்ணெய் யூஸ் பண்றாங்க? பூச்சிகள் அரிக்காம இருக்கிறது. ஓஹோ. இப்போ சமீப காலமா ஓலைகள் தயார் பண்ணும்போது அதுக்கு கெரோசின் யூஸ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயில் எண்ணெய்னு ஒண்ணு பயன்படுத்திருக்காங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சித்தர் எண்ணெய் தான். சரி மிஸ்டர் கதிர், இந்த நாடி ஜோசி ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாலதான் பாப்புலர் ஆச்சு. இந்த 100 வருஷத்துக்குள்ள யாராவது பழைய பிளாங்க் ஓலைச்சுவடி எடுத்து அதுல எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இதுல இருக்கிற எழுத்துக்களே ரொம்ப பழமையானது. எப்படி சொல்றீங்க? இது டேப்லெட் பிசி தானே? ஆமா. இதுல எழுத முடியல? எழுத முடியும். சார் இப்ப பாருங்க சார், அதாவது இது என்னது சார்? தெரியலையே. தமிழ் எழுத்து தான் சார். தமிழ்ல நான் ரொம்ப வீக், நீங்களே சொல்லுங்க. இதை இப்படி வேகமா எழுதும் போது ஆ ஆயிடும். இது கா. இங்க பாருங்க, க. இந்த ஓலையில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எழுத்துக்கள் தான். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப பழமையான ஓலை தான். இப்ப இருக்கிற நாடி ஜோசியர்கள் யாராலையுமே இதை படிக்க முடியாது.
அநேகமா இது சிதம்பரத்துல இருந்து வந்த ஓலை தான். சிதம்பரமா? சிதம்பரத்துக்கும் நாடி ஜோசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்.